இன்றைய கேள்வி, இப்ப குக்கரோட பயன்பாடு ரொம்ப அதிகமா ஆயிட்டு இருக்கு. குக்கர் இல்லாத வீடே இல்லன்னு சொல்லலாம். குறிப்பா பருப்பு, அரிசி இதெல்லாம் வேக வைக்கிறது குக்கர்ல தான். அது உகந்ததா? குக்கர் முதல்ல பிரெஞ்சு நாட்டில் தாங்க உற்பத்தி பண்ணி தயாரித்தாங்க. அந்த உள்ளேயே ஸ்டீம் வச்சு பண்ணுறது அப்படின்றது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது பயன்பாட்டுக்கு நம்ம ஊரில் 1940s 50s தான் இது வந்தது. அதுக்கு முன்னாடி குக்கர்லாம் இங்கே கிடையாது. குக்கரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குக்கர் மூடி அந்த ஸ்டீமை வெளியில் போக விடாமல், எப்போவுமே நம்ம சமையல் கலையில் ஓப்பன் வெசலில் தான் சமைக்கணும். திறந்த பாத்திரத்தில் தான் நீங்கள் சமைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அந்த பொருட்கள் வேகும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த நச்சுத்தன்மை ஆவியின் வழியாக வெளியேற்றப்படும். இதுதான் அந்த கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் இதுதான். இதை சிலதெல்லாம் கொஞ்சம் மூடி பண்ணுவாங்க. என்னென்னா, ஒரு ஆப்பம் சுடும்போது கொஞ்சம் நேரம் மூடுவாங்க. ஆனால் கேப் இருக்கும், உங்களுக்கு டைட்டாக மூட மாட்டோம். நம்ம குக்கரில் என்ன பண்ணுறோம், ஒரு ரப்பர் கேஸ்கெட் போட்டு டைட்டாக மூடிடுறோம். அது அந்த இது பில்ட் ஆகும் போது அந்த வெயிட்டை தூக்கி மேலே போட்டு அந்த ஆவி வெளியே போகாமல் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதனால் அந்த ஆவியில் உள்ள இந்த பக்கம் உங்களுக்கு அடுப்பெரிகிற ஹீட்டு, அந்த பக்கம் உள்ள ஆவி ப்ரெஷர் ஆகுது. அதில் சீக்கிரம் வெந்து போகுது. இதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் சமைக்கக்கூடிய ஒரு பொருளை 10-12 நிமிஷத்தில் சமைத்து விடலாம். அப்போது நம்மளுக்கு எரிபொருள் மிச்சம் கிடைக்கிறது. இந்த கேஸ் குறையுது, எரிபொருள் மிச்சமாகிறது அப்படின்னு நம்ம வந்துட்டோம். இப்போ முழுவதுமாக நீங்கள் சமையல் கலையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம இந்த தலை சிறந்த தமிழ் விஞ்ஞானம் நிகழ்ச்சியில் நடிகர் ராஜேஷ் சார் கூட ஃபஸ்ட்டு நம்ம பண்ண இன்டர்வியூவே ஆர்ட் ஆஃப் குக்கிங், நம் தமிழ் பாரம்பரியத்தினுடைய சமையல் கலையை பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். அதில் சொல்லியிருக்கோம் இதை. இப்போ குக்கரில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம அரிசியை உணவாக படைப்பதற்கு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு, அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அந்த திறந்த பாத்திரத்தில் ஏற்றி, எக்ஸஸாக இருக்கும், தண்ணி ஜாஸ்தி இருக்கும், அதை வடிக்கிறோம். அதை கொஞ்சம் வேக வச்சு பிறகு கரண்டியில் எடுத்து நசுக்கி பார்ப்பாங்க. வெந்த உடனே அந்த ஓட்டையை ஒரு தட்டு போட்டு கவுத்துருவாங்க ஒரு பாத்திரத்தில். அந்த எக்ஸஸ் வாட்டரெல்லாம் அதில் அந்த கஞ்சி தண்ணி இறங்கிடும். நம்ம சாதத்தை எடுத்துக்கிறோம். இப்படி தான் சமைக்கணும். நீங்கள் குக்கரில் நம்ம அப்படி பண்ணுறதில்ல. நேரம் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிடும். இவ்வளோ அரிசிக்கு கரெக்டாக இவ்வளோ தண்ணி வச்சு அதுலேயே அப்படியே அந்த ஆவியோடு சேர்ந்து புழுங்கிச்சுன்னா அப்படியே நம்ம இறக்கிடுறோம். இப்போ அதையும் தாண்டி நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் குக்கர்லாம் வந்துடுச்சு. நீங்கள் டைமிங் செட் பண்ணி இங்கே ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற ஹீட்டிங் மேண்டெல்லாம் ஹீட் ஆகி சாதம் குக்காகி அதுவே உங்களுக்கு அந்த சாதனம் அதுவே நின்றுடும். அதுக்கப்புறம் அது இயங்காது. நீங்கள் காலையில் 9 மணிக்கு போட்டுட்டு விட்டிங்கன்னா அது 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ வெந்துடுச்சுன்னா அப்படியே இருக்கும். சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அது ஆட்டோ சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு வீட்டுக்கு திறந்து பார்த்தீங்கன்னா சாதம் சூடாக இருக்கும். இதுவும் வந்துருச்சு. இப்போ குக்கரில் நீங்கள் சாதத்தை வச்சு சமைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதத்தில் இருக்கிற அந்த இயற்கை சார்ந்த நச்சு பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு அந்த கஞ்சி தண்ணியில் வெளியேறிடும். ப்ளஸ் நீங்கள் அந்த திறந்த பாத்திரத்தில் கொதிக்கும் பொழுது அந்த ஆவி வழியாகவும் போயிடும். அப்போ உங்களுக்கு அது டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ், சப்ஜெக்ட் ஆஃப் டாக்சிகாலஜிலேயே அதை தமிழர்கள் எடுத்துன்னு வந்துடுறாங்க. அந்த உணவு தான். ஏன்னா அவ்வளோ ஸ்டார்ச் நமக்கு தேவையில்லை. அதனால தான் அந்த எக்ஸஸ் ஸ்டார்ச்சை எடுத்துடுறாங்க. இப்போ அந்த கஞ்சி தண்ணியை நீங்கள் கேட்கலாம், அது ஒரு உணவாச்சு, ஒரு அரிசி கஞ்சி தானே, இதே சாப்பிட்லாமே. சாப்பிட்லாம், கண்டிப்பாக சாப்பிட்லாம். அது உங்களை மாதிரி என்ன மாதிரி நிழலில் உட்கார்ந்து கொண்டு ஏசியில் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்கிறவங்களுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம லிவருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஏன்னா அது அவ்வளோ டாக்ஸின்ஸ் இருக்குது, நேச்சுரல் டாக்ஸின்ஸ் இருக்குது. இப்போ அந்த கஞ்சி தண்ணியை வயலில் வேலை செய்கிறவங்க, வெயிலுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, ரோடு போகிறோம், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிலில் வேலை செய்வாங்க. அவங்க சாப்பிட்லாம். அவங்களுக்கு அந்த சூரிய வெப்பத்திலேருந்து கிடைக்கக்கூடிய சக்தியினால் அந்த கல்லீரலுக்கு அதை தாங்கி அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அந்த சக்தி அதுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. நம்ம நிழலில் வேலை செய்கிறோம்னா, ஏன்னா நம்ம அவ்வளோவா நம்மளை வெயிலில் போகிறதில்ல. வெயில் படணும் உடம்புல நம்மளுக்கு படுறதே இல்லை. நம்ம போகிறதே இல்லை வெளியில். இப்போல்லாம் எல்லாம் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரு நிழலுக்குள்ளே இருப்போம். ஒரு வீட்டில் இருப்போம், அந்த வீட்டிலேருந்து ஒரு பைக்லேயோ ஒரு கார்லேயோ இருவோம். இன்னொரு பில்டிங்கில் போய் நின்று உள்ளே போயிடுறோம். எங்கே போனாலும் ஏசி இருக்குது இப்போல்லாம். அதனால் நம்ம வெயிலில் அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிறது இல்லாததுனால இந்த குக்கர் உணவு மிக கெடுதலான ஒன்று. இன்றைக்கி இருக்கக்கூடிய எண்ணற்ற இந்த ஆரோக்கியம் தொலைந்து போனதுக்கு காரணமே நம்ம குக்கர் பயன்படுத்தி சாதம் வடிக்கிறது, சாதம் செய்கிறது தான், அரிசி உணவு செய்கிறது தான் ஒன்று.
நீங்கள் கேட்கலாம் குக்கரை வந்து யூஸ் பண்ணலாமே, எனக்கு வந்து டைம் இல்லை, நான் வந்து வெஜிடபிள் பருப்பு எல்லாம் அப்படியே தட்டாக வச்சுட்டேன்னா ஒரு ரேக் மாதிரி அப்படியே குக்கரில் வச்சு நான் மூடிட்டேன்னா எனக்கு 10 நிமிஷத்தில் எல்லாமே எனக்கு கிடச்சிரும், 5 நிமிஷத்தில் எல்லாமே எனக்கு கிடச்சிரும், என்னுடைய சமையல் எளிதாக இருக்கும், நான் எல்லாம் சமையலை நேரத்தில் முடித்து விட்டு அதை எனக்கு தேவையானதை எடுத்துக்கின்னு நான் வந்து வேலைக்கும் போகணும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ஓப்பன் மெஷரில் வச்சு சமைக்க சொன்னால் எனக்கு ரொம்ப நேரம் ஆகுமே, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுலாம் நீங்கள் சொல்லலாம். அதெல்லாம் ஒரு பக்கம். அதில் உங்கள் வாழ்க்கை காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை அமைப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், அதை நீங்கள் இங்கே எடுத்துன்னு வர முடியாது. நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டை மட்டும்தான் பேசுகிறோம். நீங்கள் பருப்பு காய்கறி எல்லாமே வந்து நீங்கள் ஓப்பன் வெசலில் சமைக்கிறது தான் உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. குக்கர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. இன்றைக்கி எத்தனையோ 1000 கோடி கணக்கான ரூபாய் குக்கர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து குக்கர் பண்ணி விதவிதமான குக்கர் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து 1985-90க்கு அப்புறம் பிறந்தவர்கள், ஏன்னா இது 1970-75 பயன்பாட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய 20-35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஓப்பன் வெசலில் சமைக்கிறதுன்னு அவங்க பார்த்ததே இல்லை. ஏன்னா அவங்க பிறந்து அவங்க பார்க்குற காலத்துலேருந்து அவங்களுடைய தாய் தந்தையர் வந்து குக்கரில் தான் வந்து சமையல் செய்கிறதுனால வீட்டில் இந்த ஓப்பன் வெசலில் சாதம் வச்சு கொதிக்க வச்சு வடிக்கிறதெல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை. குக்கர் இல்லாமல் நீங்கள் சமைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒருத்தர்கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஐயோ எப்படி நீங்கள் என்ன குக்கர் இல்லாமல் சமையலே பண்ண முடியாது, யாருமே பண்ண முடியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, புதுசாக சொல்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, கிராமப்புறங்களே இப்போ இப்படி தான் செய்கிறாங்கன்னா, ஐயோ இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லையே, இது மாதிரிலாம் செய்ய முடியுமா, ரொம்ப நேரம் ஆகும், அது எப்படி கவுக்குறது, அது தூக்கிலாம் என்னால் கவுக்கெல்லாம் முடியாது. ஏன்னா அவங்க இன்னும் பார்க்கவே இல்லை. அவங்க அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சு இன்றைக்கி. அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி குக்கர் இண்டஸ்ட்ரி. குக்கர் இல்லாத வீடு வந்து அகில உலக அளவில் எதுவுமே இருக்க முடியாத அளவுக்கு அந்த குக்கரை பண்ணி விற்றுனே இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து குக்கரில் வந்து அந்த கேஸ்கெட்லாம் போயிட்டு நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாமல் அதை மூடணுன்னா வெடிச்சிடும். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வேறு இருக்கணும். நிறைய இடத்துல அது ஆயிருக்கு, நிறைய பேருக்கு தீப்புண்கள் எல்லாமே ஆயிருக்கு. அது வந்து நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்களோட எக்யூப்மெண்ட் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கணும், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அந்த ரப்பர் கேஸெட்லாம் நல்லா இருக்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குக்கர் என்ற கான்செப்டே டோட்டலாக தப்பு. இதுதான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆரோக்கிய கேடை கொடுக்கிறது. இந்த குக்கரை அவாய்ட் பண்ணி நீங்கள் சமையல் கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது நன்மை தரும். வணக்கம், நன்றி.